சிகான் குசானி அவர்கள் டெய்லியுமே டைரி எழுதி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அண்ட் அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல திரைப்பட நடிகர், கராத்தே மாஸ்டர், வில்வித்தை வீரர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு பன்முகத்தன்மை கொண்ட சிகான் குசைனி அவர்கள் இப்போ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவருக்கு பிளட் கேன்சர் இருக்கு. தொடர்ந்து நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அதிதீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அவருமே அன்னன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத போஸ்டரில் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் அதை பற்றி என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, சிகன் குசைனி அவர்கள் டைரி ஒன்று எழுதி வந்துட்டு இருக்காரு. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அவரோட வாழ்க்கை வரலாறை அவர் ஒரு சுயசரிதையாக ரீதியாக எழுத போகிறாராமா. அண்ட் அதற்கு முன்னாடி அவரோட லைஃப்பில் நடந்த எல்லா முக்கியமான விஷயங்களையுமே ரிமெம்பர் பண்ணி டைரியில் நோட் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு டைரியில் அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் எழுதியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்துட்டு எப்படி கராத்தேக்குள்ளே நுழைஞ்சாரு, அதில் டேர்னிங் பாயிண்ட் எப்போ கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் அவர் அதை வச்சு என்னென்ன பண்ணார், சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தார் இல்லையா, ஃபஸ்ட்டு அவரை யார் அப்ரோச் பண்ணியிருந்தா, அதுக்கப்புறம் நிறைய சின்ன திரையில் பார்த்தீங்கன்னா அவர் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிட்டு இருந்தார். அந்த ஒரு வித ஷோலாம் எப்படி இருந்துச்சு, அதில் இருந்த அனுபவம், அவர் கையாலே பண்ண சாதனைகள், உலக சாதனைகள், இது மட்டும் இல்லாமல் நிறைய சிற்பங்கள் பண்ணார். இப்படி அவரோட லைஃப்பில் நடந்த எல்லா முக்கியமான விஷயங்களையுமே அவர் குறிப்பிட்டிருக்காரு. எல்லா முக்கியமான நபர்களையுமே அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இப்போ அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு இல்லையா ஒரு சில முக்கியமான விஷயங்கள், அதோட டெப்த் எப்படி இருக்குது, அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் போகுது அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த ஒரு டைரியில் அவர் எழுதி வச்சிட்ருக்காரு. அவரோட எதிர்கால ஆசைகள் இருக்கும் இல்லையா, அதையுமே அந்த ஒரு டைரியில் எழுதியிருக்காராமா. அண்ட் இது எல்லாத்தையுமே அவர் எதற்காக எழுதுறாரு அப்படின்னா, ஒருவேளை இந்த ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா இந்த டைரியை வச்சு நீங்கள் அப்படியே ஒரு புக் எழுதணும், அந்த ஒரு புக்கை நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்காரு. அண்ட் அதோட ஒரு முன்னோட்டமாக தான் இப்போ அவர் இந்த டைரி எழுதி வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நியூஸ் சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சமீபத்தில் சிக்கிந்தர் படத்தோட ப்ரொமோஷனில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் அந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷனில் அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், கஜினி படத்தோட 2ஆம் பாகம் வருதா அப்படிங்கிறது தான். சமீபத்தில் அவர் அதற்கான ஒரு இனிஷியல் ஐடியாவில் இருக்கும். பட் இப்போதைக்கு அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் லாஸ்ட் இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கோம், சரியான நேரம் வரும்போது அனௌன்ஸ்மெண்ட் வெளிவரும், இப்போதைக்கு கதையில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதன் மூலயமா இந்த படம் பார்த்திங்கன்னா பாகம் 2 வரப்போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக தமிழ் மற்றும் ஹிந்தி இரண்டிலையுமே ஒரு சேர இந்த படத்தை எடுத்து ஒரு சேர வெளியிடுற திட்டத்தில் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இருக்காராமா. ஹிந்தியில் கஜினி 2 பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ஆமீர் கான் ரொம்ப ஈகராக இருக்கார். பட் தமிழில் சூர்யா சார் ஒத்துப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஏன்னா தமிழில் பார்ட் 2 கேர்ஸ் இருக்குது, அதனால் எடுக்கிறது வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்ட் 2 எடுத்தால் நல்லா இருக்குமா? உங்களோட தாட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.